நம்ம ஃபிட்டாக போற சீரீஸ்ல இன்னைக்கு நாள் 31 நண்பர்களே. இன்னைக்கு ஒரு மிக அற்புதமான நாள். பதிவை ஃபுல்லா பார்க்க மறந்துடாதீங்க நண்பர்களே. நம்மளுக்கு என்ன இது புதுசா? காலையில வழக்கம் போல எப்பயும் எந்திரிக்கிற மாதிரி 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டு பாய்ஸ்க்கான சண்டே கிளாஸ் முடிச்சுட்டு பாய்ஸை கிளப்பி விட்டு அப்படியே நாங்களும் கிளம்பிட்டோம். பாலம் வேலைப்பாடு நடந்துட்டு இருக்கனால முன்னேற்பாடா வழக்கமா போற வழியில போகாம மாற்று வழியில கிரவுண்டுக்கு போயிட்டோம். மைதானத்துக்கு வந்து பார்த்துட்டு நானே செதறிட்டேன் நண்பர்களே. என்னடா வழக்கமா இல்லாம இவ்வளவு காடி நிக்குது. நம்ம கேப்டன் வேலு நைட்டே டீம் ஜெர்சி தரேன்னு சொல்லியிருந்தாரு. பாய்ஸ் அசிலே இவ்வளவு பேர் வந்ததுக்கான ரீசன் அப்புறமா தான் புரிஞ்சு. இன்னைக்கு அழகுடுப்பு பாய்ஸ் நிறைய பேர் இருந்தனால 4 டீமா பிரிச்சு ஆட்டத்தை ஆரம்பிச்சு. எங்க டீம் தான் இன்னைக்கு ட்ராஜடின்னு நினைச்சேன். கடைசியில வேலு டீம் தான் பெரிய ட்ராஜடியா இருந்துச்சு. என்னதான் டிப்ரிமிஷனா இருந்தாலும் பாய்ஸோட போயிட்டு ஒரு 2 மணி நேரம் கால்பந்து ஆனதுக்கு அப்புறம் வர மன நிம்மதி இருக்குமே. நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. பாலை தூக்கி ஆத்துல அடிச்சு விட்டாங்க நண்பர்களே. பாலை போயிட்டு எடுத்துட்டு வர வரையும் கரும்புலியை வச்சு கொஞ்ச நேரம் கபடி ஆடிட்டு ஃபைனலா நானும் பாய்ஸும் இவ்வளவு நாளா ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த தருணத்துக்கு வந்தாச்சு நண்பர்களே. உண்மையை சொல்லணும்னா கேப்டன் வேலு இல்லைனா எங்க டீமும் இல்ல, இங்க இருக்க பாய்ஸும் இல்ல. கேப்டன் வேலோட திட்டத்துல 2026க்கான டீம் சீருடைய அடிச்சு வாங்கியாச்சு நண்பர்களே. ஜெர்சியை வாங்கணும்னா நம்ம டீம் லோகோக்கு அன்பு முத்தத்தை கொடுத்துட்டு ஃபைனலி த வெயிட் இஸ் ஓவர். சீருடைய வாங்கிட்டு நண்பர்களோட குழு புகைப்படத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. சண்டே அதுமா வீட்டுல சாம்பாரா? பரவாயில்ல, அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. சாப்பிட்டு ஒரு பெரிய தூக்கத்தை போட்டு நைட்டு போல நம்ம எடிட்டிங் பேஜுக்கு தேவையான கண்டென்ட் ரெடி பண்ணி விட்டு நைட்டு உணவு முடிச்சோன்னு இன்னைக்கான நாள் முடியுது நண்பர்களே. ஃபிட்டா இருங்கடா பாய்ஸ், நாளைக்கு பார்க்கலாம்.